நம்ம சாப்பிட்ற அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுக்கும் லிவருக்கும் என்ன கனெக்ஷன்? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எப்படி மக்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னா, பிஸ்கட்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஒரு லாங் ஜேர்னி இருக்குது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றாங்க, சிப்ஸ் சாப்பிட்றாங்க, நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ப்ராக்டிஸ் இது. இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நம்ம ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது எல்லா ஃபுட்டும் வந்து மெட்டபாலைஸ் பண்ணுறது லிவர் தான் மெட்டபாலைஸ் பண்ணும். இதனால தான் வந்து லிவரில் ஃபேட்டி லிவர் வருது. இதுக்கு பேர் தான் MASLDன்னு சொல்லுவோம். இந்த MASLD தான் ஃப்யூச்சரில் வந்து சுகர் கூடவும், பிபி ப்ரெஷர் கூடவும், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுனாலையும் கேன்சர் ரிஸ்க் கூடவும் லிங்க் ஆகிருக்கு. உங்களுக்கு ரிஸ்க் நம்ம லோயர் பண்ண நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி இந்த UPFs அது அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதுக்கு பதில் நம்ம என்ன ஸ்வாப் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிஸ்கட் பதில் வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்லாம், நட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம், இல்லை வந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டர் நிறைய குடிக்கலாம். இப்படி நம்ம வீட்டில் சாப்பிடும்போது எவ்ரி வந்து ஒரு பிளேட்டில் ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து வெஜிடபிள்ஸும், மீதி ஒரு குவார்ட்டர் போர்ஷன் வந்து தால், சன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மீதி குவார்ட்டர் போர்ஷனுக்கு வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது ஃபுட் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ லேட் நைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் பெட்டர். லேட் நைட் ஃபுட்டில் வந்து ஹெவியான ஃபுட் சாப்பிடாம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 2-3 ஹவர்ஸ் கேப் போட்டு படுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரிஸ்க் கம்மியாகும். ஃபுட் முடிச்சுட்டு எவ்ரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக் போயிட்டு வரலாம் நீங்கள். ஸோ நைட்டில் லேட்டாக முடிச்சுட்டு இருக்காது, நைட் சீக்கிரம் தூங்குங்க. நைட்டில் லேட்டாக தூங்குறதுனாலையும் பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபுல்லாக டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ப்ளட் சுகரோ, லிபிட் ப்ரொஃபைலோ, இல்லை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லிவரில் ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இன்னொரு டெஸ்ட் இருக்குது, ஃபைப்ரோ ஸ்கேன் சொல்லுவோம். இந்த ஃபைப்ரோஸ் லிவரில் கூடிய மாற்றம் ஏற்படுறதுக்கான செக் பண்ணுறது ஃபைப்ரோ ஸ்கேன். ஃபைப்ரோ ஸ்கேன் வந்து ஒரு நம்ம ஹாஸ்பிட்டலில் எவ்ரி மந்த் 2 டைம்ஸ் ஸ்கேன் போடுறோம். ஃப்ரீ ஸ்கேன் தான் அது. லிவர் செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா லிவரில் அந்த ஸ்கோர் பார்த்துட்டு நம்ம வந்து மருந்து மாத்திரை தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் தேவையான்னு பார்த்துக்குங்க.